பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்களை வணங்கி இந்த திருவண்ணாமலை நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம். இந்த மக்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி இதுவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு வெற்றி என்பதை பறைசாற்றுகிறது. விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அதுபோல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய மக்கள் செல்வாக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய மிக பெரிய எழுச்சி இந்த வெற்றிக்கு அறிகுறி. திருவண்ணாமலை என்று எடுத்துக்கொண்டாலே இன்றைக்கு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், இந்த திருக்கோயில் நமக்கெல்லாம் இறைவன் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றான். இந்த இறைவனுடைய அருளால் அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைவது உறுதி. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை மத்திய தொல்லியல் துறை கைப்பற்ற நினைத்தது போது அண்ணா திமுக சார்பில் அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு மீட்டெடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பல அமைச்சர்கள் அண்ணா திமுக இருந்துதான் அங்க போனாங்க, டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. திமுகவில் ஆட்களே இல்லை. அதனால பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க அண்ணா திமுக போய். கிட்டத்தட்ட இப்போ அமைச்சரவையில் 8 பேர் அமைச்சராக இருப்பதாக எனக்கு தெரியுது. 8 பேர் அண்ணா திமுகவில் இருந்து திமுக போய் அங்க போய் ஒரு 8 பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. திமுகவில் உழைத்தவங்கெல்லாம் திமுகவில் ரா பகலா உழைச்சு பல போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போறவங்களா ஓரம் கட்டப்பட்டுட்டாங்க. அண்ணா திமுகவில் இருந்து அங்க இடம்பெயர்ந்து போனவங்க நல்ல இலாக்கா வாங்கி நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. இந்த கட்சியில உழைக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் தலைமைக்கு விசுவாசமா இருந்தா உயர்ந்த இடத்துக்கு வர முடியும், கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும். நான் அந்த கட்சிக்கு உங்களால பொதுச் செயலாளர் வந்திருக்கேன்ல, திமுக வர முடியுமா? அப்படியே வர்றா இருந்தாலும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனாங்கல்ல பல முன்னாள் மந்திரிகள், பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் எம்எல்ஏ ஆகி இப்போ மந்திரி ஆயிருக்காங்கல்ல, அவர்கள் மேலிடத்துக்கு அப்பப்போ கப்பம் கட்ட வேணும். அந்த காலத்தில் சிற்றரசுகள்லாம் அங்க இருக்கிற பேரரசுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இங்கிருந்து அங்க போய் அமைச்சராக இருக்குங்களா சரியான முறையில் கப்பம் கட்டிட்டு இருந்தா அங்க அமைச்சர் வண்டி ஓடிட்டு இருக்கும், கப்பம் கட்டலாம் கட் பண்ணி எடுத்து விடுவோம். அப்படிதான் இருக்குது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் யார் வேணாலும் உழைத்தார், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். அண்ணா திமுகவில் திமுக வர முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவராவது வர முடியுமா? இது உண்மைதானே? அப்படின்னா அந்த கட்சி என்ன கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். திமுக பாருங்க, திரு கருணாநிதி கட்சியுடைய தலைவராக இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் கட்சியுடைய தலைவர், இப்போ இளைஞர் செயலாளர் திரு உதயநிதி இருக்காரு, திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர், வேற என்ன பதவி இருக்குது? அதுதான் 3 முக்கிய பதவி. அந்த 3 முக்கிய பதவியும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களே இருக்கிறாங்க. அது கட்சி முடிஞ்சு போச்சு. மற்றவங்கெல்லாம் அந்த கட்சிக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஊழியம் பண்ணிட்டு சரியா முறையில் கப்பம் கட்டிட்டு இருந்தா கட்சி பதவி தாங்க, அமைச்சர் பதவி தாங்க.
அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, சில பேர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு பச்சை குத்தி விட்டாரு. இப்பதான் தெரியுது எதுக்கு பச்சை குத்துறாருன்னு. இப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தனக்கு பின்னாலும் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை காட்டிட்டு போனாரு. இன்றைக்கு யார் தீய சக்தி என்று சொன்னாங்களோ அவளிடத்துல போய் சில பேர் அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க. உண்மைதானே? ஆக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் இதை யோசனை பண்ணியிருக்காரு. அப்படி பச்சை குத்துனா கூட அதையும் மீறி தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்குத்தான் அண்ணா திமுக கட்சியை துவக்கினார். அப்படி அண்ணா திமுகவில் இருந்து அடையாளத்தை பெற்று திமுகவில் போய் வளமா செழிப்பா இருக்கிறார். இருக்கட்டும், வாழ்த்துக்கள். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற நோக்கமுடைய கட்சி அண்ணா திமுக கட்சி. இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. இதை புரட்சி தலைவர் அம்மா கட்டி காத்த கட்சி. யாரையும் பழி வாங்குற நோக்கம் அண்ணா திமுக கிடையாது. அப்படி பழி வாங்குற நோக்கம் இருந்தா நான் 4 ஆண்டு முதலமைச்சர் இருந்திருந்தேன். 4 ஆண்டு நான் முதலமைச்சர் இருக்கும்போது பல மந்திரிகள் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. சரியான முறையில் அந்த வழக்கெல்லாம் நடந்திருந்தா இன்னைக்கு பல பேர் இங்க மந்திரியா இருந்திருக்க மாட்டாங்க. வேற ஒரு வரத்தில் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. அது நீங்களே முடிவு பண்ணி. அண்ணா திமுக அந்த நிதி வேலையெல்லாம் செய்யாது. ஏன்னா மக்கள் சேவை செய்யணும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் அந்த கட்சி துவக்கினாங்க. அதற்காக மக்களால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து என்னுடைய கழக நிர்வாகிகளால் எனக்கு ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க மக்களை சிந்தித்தோம். மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து செயலாற்றிய காரணத்தினால 4 ஆண்டு 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது. அது மட்டுமல்ல, 2017 நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விலைவாசி உயர்ல, அடுத்தது கஜா புயல் தென் மாவட்டங்களில் புரட்டி போட்டு போயிட்டது, டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு போயிட்டது. அதுக்கு பிறகு கொரோனா. உங்களுக்கு கொரோனால எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு வருடம் யாரும் வெளியே வர முடியல, இக்கட்டான நிலைமை. அந்த கொரோனா வைரஸ் காற்றுல பரவி அந்த நோய் எப்படி தாக்கும், அது என்ன அறிகுறி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாத காலம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையா நிர்வாகம் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியா இருக்குது. புயலும் இல்லை, வெள்ளமும் இல்லை, கொரோனாவும் இல்லை, வறட்சியும் இல்லை. ஆனால் விலைவாசி உயர்ந்து போச்சு. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. வாங்கும் சக்தியும் மக்கள் இழந்து இன்றைக்கு ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் அளவில்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டண உயர்வு. பீக்கவர் கடையெல்லாம் பீக்கவர் போட்டு அதுக்கு ஒரு ரேட்டு. அப்புறம் கடவரி 150% உயர்த்தியாச்சு. வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டாங்க. வீட்டு சார் 100 வரி உயர்த்திட்டாங்களா? குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கும் வரி போட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? வரி மேல் வரி போட்டு மக்களை வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில் வருவதற்கு முன்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் வெளிப்படுத்திட்டு இருக்கார். நிறைவேற்றிருக்காங்களாங்க? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? உயர்த்தல. இல்ல, ஏற்கனவே வேலை செஞ்சதுக்கே சம்பளம் கொடுக்க முடியல. அதுவும் அண்ணா திமுக கட்சி தான் மத்திய அரசு போராடி வாதாடி அந்த ஏழை மக்களுக்கு அவருடைய சம்பளத்தை பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, இங்க சென்னை இந்த திருவண்ணாமலை மாநகராட்சியோட எத்தனை பஞ்சாயத்து? 18 பஞ்சாயத்தை இணைச்சிட்டாங்க. 18 பஞ்சாயத்துல
100 நாள் வேலை திட்டம் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பும் திமுக ஆட்சியில் முடிச்சுட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? மக்கள் விரோத ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமில்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் தானா, சூப்பர் முதலமைச்சர். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அற்புதமா வர்றதுல சூப்பர் முதலமைச்சர், அதுல எதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்ல, கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த கடன்லாம் யாரு கட்ட போறோம்? நீங்க தாங்க கட்ட வேணும். 5 லட்சம் கோடி 5,38,000 கோடி கடன் வாங்கிடுவார் 5 வருஷத்துல. இப்ப 4 வருஷத்துல 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் 5,38,000 கோடி கடன் வாங்கிட்டார். ஓட்டு போட்ட மக்களுக்கு கடனை பரிசா கொடுத்துட்டார். ஓட்டு போட்ட மக்களுக்கு கடன் பரிசா கொடுத்துட்டாரு. இந்த கடன் எல்லாம் நாம தான் கட்ட வேணும், பொதுமக்கள் தான் கட்ட வேணும். எப்படி கட்ட முடியும்? வரி போட்டு தான் கட்ட முடியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு ஏற்கனவே இருக்கின்ற கடனை அடைப்பதற்கும் வருவாயை பெருக்குவதற்கும் நிபுணர் குழு அமைக்கப்பட்டாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணரை போட்டாங்க. அதுக்கு பிறகு கடன் வாங்கினது தான் நிபுணர் குழுவுடைய பணியாகி போச்சு. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்றைக்கு அரசில் இருக்கின்ற அரசு காலி பணியிடங்கள் 5.5 லட்சம் நிரப்பப்படும் சொன்னார். போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 தான் இதுவரைக்கும் நிரப்பப்பட்டிருக்க சொல்லியிருக்கார். 4 ஆண்டுல 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க. சொன்னது 5.5 லட்சம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 5.5 லட்சத்தை நிரப்பப்படணும். நிரப்பனது 50,000, பணி ஓய்வு பெற்றது 75,000, மேலும் 20,000 அதிகமாகி போச்சு. இப்போ 5,70,000 பணியிடம் காலியா இருக்குது. அத்தனையும் பொய், பேசுவது அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, அரசு ஊழியர்களுக்கு சொன்னார் தேர்தல் நேரத்தில். நம்முடைய அரசு ஊழியர்கள் நம்பினாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்று எல்லா அரசு ஊழியர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இப்போ பட்ட நாமம் போட்டார், அரசு ஊழியர்களுக்கு பட்ட நாமத்தை போட்டு விட்டார். அவர்களும் போராடி போராடி பார்த்து இப்போ போராட்டத்தை காணோம். ஆக படித்தவர்களுக்கு பட்டணமோ படிக்காதவங்களுக்கு பட்டணம் போடுற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அளவுக்கு மோசம் என்பது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு காலையில் கூட திருவண்ணாமலையில் நம்முடைய நான் தங்கியிருந்த அந்த விடுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இங்கே இருக்கின்ற வணிகர்கள், விவசாயிகள், பல தரப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் பேசிக்கிட்ட பொழுது போதைப் பொருள் நிறைஞ்சு போச்சு, இதை கட்டுப்படுத்துங்கன்னு நம்மகிட்ட சொன்னாங்க. நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே போதை நடமாட்டம் அதிகரித்துட்டு அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொலைக்காட்சி வாயிலாக சட்டமன்றத்தில் அறிக்கையின் வாயில வெளியிட்டேன். இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்காத காலத்தில் எல்லா பக்கமும் போதைப் பொருள் தாராளமாக கிடைக்குது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி அந்த குடும்பமே சீரழியக்கூடிய காட்சி திமுக பார்க்கிறோம். எப்பதான் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் போதைக்கு அடிமையாகி சீரழியும் போது சொல்றார். நாங்கள் அது தப்பா சொன்னோம், ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஆக சிறுவர்கள்லாம், மாணவர்கள் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி வீணாகி விடுவார்கள். சரியான நடவடிக்கை எடுக்கன்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம். கேட்காத காரணத்தில் இன்றைய முதலமைச்சரே ஒத்துக்கொண்டு தமிழகத்தில் போதை அதிகமாக, போதை நிறைந்த மாநிலமாக ஆயிட்டுதுன்னு அவரே தொலைக்காட்சியில் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று அறிவுரை சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்கேயாவது காவல்துறை அதிகாரி கண்டா குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க யாரும் பயப்படுறதில்லை. பயப்படுறாங்களா? ஒரு 15 நாளைக்கு 15-20 நாள் இருக்கு நினைக்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டு ஒரு 2 பேர் மூக்கு மேலேயே குத்துறான். யார்? சப் இன்ஸ்பெக்டருக்கு அந்த நிலை. அப்புறம் எங்கே போய் மக்களை காப்பாற்றுறது? 6 மாதத்தில் 6 கொலை இந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நடந்திருக்குது. 6 கொலை காவலர்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தோட்டத்தில் அண்ணன் தம்பிக்கு தகராறு நடக்குது. உடனே
காவலருக்கு தகவல் கிடைச்சோடனே உதவி ஆய்வாளர் அங்கே போய் அதை சமாதானப்படுத்த போகும்போது ஒருவர் தலை அறுத்தே விட்டார். முடிஞ்சு போச்சு கதை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பயிரை வேலி பாதுகாக்குது, மக்களை காவல்துறை பாதுகாக்கணும், நாட்டை இராணுவம் பாதுகாக்குது. இனிமேல் இராணுவம் தான் தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு காப்பாற்ற முடியும் நிலைக்கு வந்தாச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழகத்தில் காவல்துறை சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு பூராமே திமுக நிர்வாகிகள் அவர்களை அந்த பணி செய்ய விடுறதில்ல. இதே காவல்துறை தானே அதிமுக இருந்தது. அதிமுக இருக்கின்ற பொழுது இந்த போதை நடமாட்டம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது என்று சொல்லி 17-18 டெல்லியில் நடந்த இந்தியா டுடே என்ற அந்த நாளிதழில் தேர்வு செஞ்சு துணை ஜனாதிபதி போய் நானே நேரில் போய் விருது வாங்கிட்டு வந்தேன். இந்தியாவிலே தேசிய அளவில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கு என்று அதிமுக அரசாங்கத்துக்கு சான்று பெற்றோம். இன்றைக்கு நில தலைகீழாக மாறி முழுக்க முழுக்க திமுக கட்சி நிர்வாகிகளுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை சென்ற காரணத்தினால காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் முழுமையா தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத நிலையில தான் இந்த போதைப் பொருள் விற்பனை அதிகம். கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அப்படின்னு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற அரசாங்கமாக இன்றைக்கு இந்த தமிழகம் பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கார். ஒரு பொம்மை எப்படி நம்ம குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தா சாவி கொடுத்தா கை தட்டு பாருங்க, அது மாதிரி கை தட்டுற முதலமைச்சரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுமா? ஒரு 8 கோடி மக்களை காக்கின்ற முதலமைச்சர் எப்படி செயல்படணும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது என்ன செய்ய வேணும்? அது சரியான முறையில் செயல்பட்டா அதிகாரிகளுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கணும். யார் காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து இங்க தவறு செஞ்சா நடவடிக்கை எடு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காவல்துறை அதிகாரி தானே இப்போ இருக்கிறாங்க. நான் முதலமைச்சர் இருக்கும் போது எந்த அதிகாரி இருந்தாங்க அவங்க தான் இப்போவும் செயல்படுறாங்க. அப்ப சிறப்பா செயல்பட்டாங்க, அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தோம், அவர் அவங்களுடைய பணியை சிறப்பா செஞ்சாங்க. சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் இல்லை, இன்னும் திமுக பொதுக்குழு நடக்குது. அப்போ திமுக பொதுக்குழுல இன்றைய முதலமைச்சர் பேசுறார். நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது அவருடைய கட்சிக்காரர் என்ன செய்வாரோ என்ற அச்சத்தை நான் கண் விழிக்கிறேங்கிறார். கட்சிக்காரன் அப்படி பண்றான்னு அவரே ஒத்துக்கிறார். இது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. பொதுக்குழுல ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி பேசுனா அப்புறம் அந்த கட்சிக்காரர் என்ன பண்ணுவான்? ஓ, முதலமைச்சர் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு பூந்து விளையாடுறாங்க திமுக காரர். எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கவனிச்சுட்டு இருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு ஒரு முடிவு கட்டப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அண்ணா திமுக ஆட்சியில் மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடித்து அவர் துவக்கி வச்சிருக்கிறார். அடிக்கடி பெயர் வைப்பதில் நம்முடைய முதலமைச்சருக்கு இணை எந்த முதலமைச்சரும் கிடையாது. பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட பத்திரிகையில் ஒரு பேர் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கல்வியில் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர் இத்தனை நாள் முதலமைச்சர் வெளியிட்டு இருந்தார். இப்போ துறையுடைய செயலாளர் வெளியிடுறாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் நம்முடன் ஸ்டாலின் இல்லை. இப்போதான் உங்களுடன் ஸ்டாலின்னு மக்களை நினைச்சு பார்க்கிறார். 4 ஆண்டு காலம் கழிச்சு தான் மக்களுடைய நினைவே என்று முதலமைச்சருக்கு வருது. இதுல என்ன 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குதான். 4 வருஷமா கண்டுபிடிச்சிட்டாரு. மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதாக முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு வீடு வீடா வந்து அரசு அலுவலர்கள் உங்களை தேடி வந்து கேட்டு அதுக்கு பரிகாரம் அங்க போறோம். செய்ய முடியுமா? என்ன காலம் 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாதத்துல 4 ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாத இந்த பணியை நிறைவேற்ற முடியுமா? இதுக்கு முந்தி இதே போலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போனார். அங்க ஒரு மேடை கண்டா அங்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து முன்னாண்ட மக்களையெல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைலாம் மனுவா எழுதி நான் ஒரு பாக்ஸ் கொண்டாந்துருக்கிறேன். பெட்டி எப்பவுமே திமுக காரருக்கு பெட்டி கண்டா ஒரு ஆசை உண்டு.
ஏன்னா பெட்டி வாங்கி வாங்கி பழக்கம் இல்லை. அந்த பெட்டி கொண்டு வரேன். அந்த பெட்டியில் அந்த மனுவை போடுங்க. பெட்டி பூட்டி சீலை வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பிரச்சனை தீர்க்கினாங்க. தீர்த்தாங்களா? அதே பிரச்சனை தானே நீங்க சுட்டி கேட்டிருக்கிறீங்க. அதே பிரச்சனை தான் இன்றைக்கு 4 ஆண்டு கால முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடிச்சு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக ஏற்கனவே மக்கள் மனு கொடுத்தாச்சு. அதற்கு தீர்வு காண முடியாத அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள். அதாவது ஒரு படத்தில் சதுரங்க வேட்டையை நினைக்கிறேன், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருடைய ஆசையை தூண்ட வேணும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி ஓட்டுகளை பெறுவதற்கு இப்படிப்பட்ட தந்திரமா திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை கையில் எடுத்திருக்குது. அப்புறம் நலமுடன் நலன் காக்கும் ஸ்டாலின். அவருடைய உடல் நலன் காத்தாவே போதும், மக்களுடைய நலன் மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின். உங்க உடம்பு நல்லா பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. மக்கள்லாம் அவர்கள் உடம்பு நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு உடம்பு சரியாத போலதான் இது ஞாபகம் வந்திருக்குது. அவர் உடம்பு சரியாத மருத்துவமனையில் இருக்கும்போது தான் நலன் காக்கும் ஸ்டாலின் மக்களை பத்தி இப்பதான் சிந்தனையா வந்திருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். 15 லட்சம் மருத்துவ முகாம் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவளை பரிசோதனை செஞ்சு அவளுக்கு என்ன உடலில் நோய் இருக்குது கண்டறிந்து அதை குணமடைய செய்ய அரசு அதிமுக அரசாங்கம். 416 நடமாடும் மருத்துவ குழு அமைச்சோம். 416 நடமாடும் மருத்துவ குழு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011-2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கு இந்திய வரலாற்றிலேயே சாதனை படைத்த கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக், 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ கால்நடை பூங்கா, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, பல கல்லூரிகளை திறந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்தணும். 2019-20 இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் நாம செஞ்சோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறந்த அரசு என்பதற்கு, திறமையான நிர்வாகம் என்பதற்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகள் தேசிய விருதுகளை பெற்ற கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சமூக நலத்துறையில விருது, அதே போல மருத்துவத்துறையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் முதல்ல இருந்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டும் போக்குவரத்து துறையில விருது, மின்சாரத்துறையில விருது, அதே உயர்கல்வியில விருது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி திறமையான அரசாங்கம் என்று தேசிய அளவில் விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்தார். அவர் எனக்கு 2 கையும் பொருத்த வேண்டும் சொன்னார். எப்படிப்பா 2 கையும் இல்லாதவருக்கு எப்படி பொருத்த முடியும்? இல்லை டாக்டர்லாம் சொல்றாங்க, நீங்க முயற்சி பண்ண எனக்கு இந்த கை கிடைக்கினார். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இதை நீங்க பரிசோதனை செஞ்சு ஒரு மருத்துவ குழுவை அமைத்து அதற்குண்டான ஏற்பாடு செய்யணும். அதே போல இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை வெட்டி அவருக்கு பொருத்தி நலமோடு வளமோடு திருமணமாகி குழந்தையோடு இன்றைக்கு வசிட்டு இருக்கார். நடந்தது கை கொடுத்துட்டு போனார். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கால்பந்து வீராங்கனை காலில் உடம்பு சரியில்லை போனாங்க, உயிரோட போனாங்க, உயிர் இல்லாத வந்தாங்க. திமுக ஆட்சியில் இப்போ திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனை நடத்திட்டு இருக்காரு. அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் ஏழைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி, அவர்கள் கிட்னியை அது முறைப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அந்த திமுக எம்எல்ஏ மருத்துவமனை அதையெல்லாம் கடைப்பிடிக்காமல் அந்த கிட்னியை குறைந்த பணத்தை கொடுத்தா விட்டு ஏழை வறுமையை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தை கொடுத்து கிட்னி எடுத்துட்டாங்க. அப்படி
எடுத்த பிறகு இதெல்லாம் வெளியில் இன்றைக்கு வெளியிலெல்லாம் தெரிஞ்சு அரசாங்கம் திமுக அரசாங்கமே திமுக எம்எல்ஏ நடத்தும் மருத்துவமனையில் சோதனை பண்ணி இது முறைகேடாக நடந்ததுன்னு அவர்களே ஒத்துக்கிட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சு ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவளை கை செய்யவே இல்லை. இன்ன வரைக்கும் அவளை கை செய்யலை. யாராவது தப்பி தவறி திமுக காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. உள்ள இருக்கிற பார்ட்லாம் கழட்டி எடுத்துருவாங்க. உள்ள இருக்கிற பார்ட்லாம் நமக்கு தெரியாது, வெளியில் என்ன தெரிய போகுது. அப்படியே தப்பு தவறி யாராவது போய் சிகிச்சை பெற்றிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, நம்ம உறுப்புலாம் உள்ள இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அப்படி ஆகிப்போச்சு. அவர் பேட்டி கொடுக்குறார், நான் 250க்கு மேலே நான் இந்த உறுப்பு மாற்று அறுவை அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணியிருந்தா நான் எப்படி அந்த உயர் ரக கார் வாங்கணும்னு சொல்கிறார். எவ்வளோ எதிர்த்தாளமாக பேசுகிறார். ஒரு நாட்டு மக்கள் ஏழைகள், அந்த ஏழைகள் வறுமையை பயன்படுத்தி இப்படி இந்த கிட்னியை வேறொருக்கு மாற்றுவதற்காக பணத்தை கொடுத்து வியாபார பொருளாக ஆக்கியிருக்கான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய குற்றம். அந்த குற்றச்செயல் கூட மறைக்கிறதுக்கு முடியல. அந்த குற்றச்செயலை நியாயப்படுத்தி பேசுகிறார். அதுதான் தவறாக இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படும். இதில் என்னன்னா திமுக ஆட்சி நடக்குது, திமுக அரசாங்கமே இந்த முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிச்சிருக்குது, திமுக அரசாங்கமே அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த அனுமதி ரத்து பண்ணியிருக்குது. இவ்வளவும் வெளியில் வந்தாச்சு பத்திரிகை வழியா. இன்னும் அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கிற காலத்தில் இன்னும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆட்சி நடந்தது. இன்றைக்கு நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக சிகிச்சை கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீண்டு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்ல மருத்துவ சிகிச்சை, நல்ல மக்களுக்கு குடிநீர் வசதி, நல்ல வீடுகள் இருக்கிறதுக்கு வீடுகள், நல்ல கல்வி, தடையெல்லாம் மின்சாரம், நல்ல சாலை, நல்ல பாலங்கள், உள்கட்டமைப்பு வசதி, அதிகமான தொழிற்சாலை திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு உருவாக்குவதல், இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசுல எந்த துறையுமே சரியா நிர்வாகம் இல்லாம சீரழிந்து குடிக்கின்ற நிலை இப்பொழுது இருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 ஆண்டுகளாக திருவண்ணாமலை நம்முடைய இந்த நகரத்தில் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற அருணாச்சல ஈஸ்வரர் ஆலயத்தை சுற்றி காங்கிரீட் சாலை அமைப்பதாக சொல்லி தேரடி வீதி, மாட வீதி, சிமெண்ட் சாலையாக மாற்ற வீதிகளை தோண்டி போட்டு 2 வருஷமா கிடப்பில் கிடக்குது. இன்னைக்கு வியாபாரிகள் போய் வியாபாரம் செய்யணும், அந்த பக்தர்கள் திருக்கோயிலுக்கு செல்ல முடியல, பொதுமக்கள் செல்ல முடியல, வாகனம் செல்ல முடியல. 2 ஆண்டு கிடப்பில் கிடக்குது. நீங்க இது ஒரு முக்கியமான ஸ்தலம், அருணாச்சலேஸ்வரங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தலம். அந்த இடத்துல பல்லாயிரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி, அந்த வீதியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆக 2 ஆண்டு காலமாக இதெல்லாம் அந்த வீதிகள்லாம் தோண்டி போட்டு இன்றைக்கு அதை சரி செய்யாத காரணத்தில் அங்கே இருக்கிற வியாபாரிகள் கடுமையாக நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. பொதுமக்கள் போக முடியல, பக்தர்கள் போக முடியல. இப்படிப்பட்ட அவலநிலை இந்த ஆட்சியிலே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் விரைவாக வேகமாக இந்த சிமெண்ட் சாலைகள் எல்லாம் போடப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அதிமுக ஆட்சி 8 கோடி மதிப்பில் திருக்கோயில் குடமுழுக்கு சிறப்பாக நடத்துது. கிரிவல பாதை சுமார் 64 கோடி மதிப்பில் அதை சுற்றி மேம்படுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருவண்ணாமலை நகரில் சுற்றுலாத்துறை மூலம் 123 அறைகள் கொண்ட யாத்திரை நிவாஸ் ரூபாய் 32 கோடியில் அதிமுக ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியாளர்களும் எதிரில் அறிவியல் பூங்கா 5 கோடியில் கட்டி கொடுத்துருக்கிறோம். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேர் மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவு கட்டடம் 11 கோடி மதிப்பில் முடிக்கப்பட்டது. திருவண்ணாமலை பழைய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் 50 படுக்கைகள் கொண்ட
ஆயுஷ் மருத்துவமனை 7 கோடி மதிப்பீட்டில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வராக நதி கீழ் செய்யாறு கிளியாறு ஒவ்வொரு நிலையில் ரூபாய் 75 கோடியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பணிகள். மரபு சார்ந்த நீர்நிலைகளை புனரமைத்தல் திட்டத்திற்கு 21 கோடியில் 51 ஏரிகள் புனரமைக்கப்பட்டன. நபார்ட் திட்டத்தின் கீழ் 11 கோடியில் 4 தடுப்பணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த தொகுதியில் மட்டும் 3 அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டிருக்குது, 2 அம்மா உணவகம் திறக்கப்பட்டிருக்குது. தாலிக்கு தங்கம் மட்டும் 2100 பேருக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ரயில்வே மேம்பாலம் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் ரயில்வே மேம்பாலம் கொண்டாந்தோம், அதை முடிகிற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை வேலூர் புறவழிச்சாலை 2 மேம்பாலம் திமுக தேர்தல் அறிக்கையில் எதுவுமே நிறைவேற்றல. அவர்களுக்கு கொடுத்தது திருவண்ணாமலை பழைய அரசு மருத்துவமனை நவீனப்படுத்த சொன்னாங்க, இதுவரைக்கும் நவீனப்படுத்தலை. உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு கிடங்கு அமைக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. திருவண்ணாமலை இன்று வரை தொழிற்பேட்டை அமைவேன்னா அதுவும் அமைக்கல. திருவண்ணாமலையில் நெல் ஆராய்ச்சி மையம் இன்று வரை அமைக்கன்னு சொன்னாங்க, இதுவும் அமைக்கல. திருவண்ணாமலை கால்நடை மருத்துவமனை அமைக்கல. இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். 2026 ஆண்டோட பை பை கொடுத்துடலாம் ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நாயகன் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.